வணக்கம் குளோரியானி. அதாவது எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு தறிகட்டு போகுது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஆட்சிக்கு வந்து 10 நாள் தானங்க ஆட்சி, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இவ்வளோ குறை சொல்கிறீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. கண்டிப்பாக 10 நாட்கள் ஆயிருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். நாங்கள் குறை சொல்லதாகவும் இல்லை. அதாவது ஏன் அப்படி நாங்கள் வந்து இதை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்னா, என்னதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 10 நாள் ஆனாலும் அதே அதிகாரிகள் இருக்காங்க, அதே துறைகள் இருக்குது, அதே சட்டம் இருக்குது. நீங்க ஆணை பிறப்பிக்க வேண்டியதும் முடுக்கி விட வேண்டியதுதான் பாக்கியே தவிர வேற எதுவும் கிடையாது. நீங்க சிங்கப்பெண், புலிப்பெண், சிறுத்தை பெண்ணு வச்ச நேரத்துல ஏற்கனவே அது வந்து பிங்க் கலர் பெட்ரோல் காரா இருந்துச்சு இல்லையா? அதுல இன்ஸ்பெக்டர், அதுல வந்து ஆய்வாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், பெண் காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க தானே. அவங்கள நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி ஒழுங்கா ரோந்து போறீங்களா? ஒழுங்கா உங்களுக்கு வரக்கூடிய அந்த போன் கால்கள், அழைப்புகளை ஏற்கிறீங்களா? அழைப்பை ஏற்று உடனே அந்த இடத்துக்கு போய் நிக்கிறீங்களா? எனக்கு வந்து இன்னைக்கு நீங்க உங்க ரோந்து பணியில என்னென்ன நடந்துச்சு, எங்க இருந்தெல்லாம் அழைப்புகள் வந்துச்சு அப்படிங்கிற புள்ளி விவரங்களை கொடுங்க. அதுக்கு உங்களுக்கு நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன, எந்த எந்த அமைப்புகள், எந்த எந்த அதாவது ஜுடிஷியல் பாடி மாதிரி இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பெண் குழந்தைகள் அப்படிங்கிற போது சிடபிள்யூசி அப்படின்னு போய் அதுல முன்னிலைப்படுத்துற ஒரு நடைமுறை இருக்குது. பெண்கள் அப்படின்னா டிஎஸ்டபிள்யூஓ அவங்க கிட்ட போய் முன்னிலைப்படுத்துறது அப்படின்னு இருக்குது. இப்படி பல அதாவது துறைகளின் கீழே, சமூக நலத்துறையின் கீழே இயங்கக்கூடிய அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள் பிரத்யேகமா இயங்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் போனீங்களா? அங்க அவங்க அதுக்கு என்ன ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்தாங்க, அதோட ஸ்டேட்டஸ் நிலை என்ன அப்படிங்கிறத நீங்க துறை சார்ந்து கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இந்த குறை சொல்றோம்னு எங்களை நீங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நாங்க வந்து வேலை நடக்குது அப்படின்னு ஒரு நிம்மதியா இருந்திருப்போம். அதாவது கைமீறி போறக்கூடிய ஆபத்துக்கும் நீங்க மெத்தனமா உட்கார்ந்துக்கிட்டு திமுக என்னென்ன, அதிமுக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்ததோ, என்னென்ன பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்திச்சோ அதுக்கெல்லாம் காருக்கு கலரை மாத்தி, பேர் மாத்தி, நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தெரிகிற வேலையிலையும் கல்லாப்பெட்டி கூட்டணிய சோபா பெட்டி கூட்டணியா மாத்தி நீங்க வந்து அமைச்சரவை உருவாக்குறதுலயுமே நீங்க வந்து மெனக்கட்டுட்டு இருந்தனாலதான் நாங்க இப்ப இவ்வளவு கேள்வியா வைக்கிறோம். என்ன வந்த உடனே இதை செஞ்சிட முடியுமா? இன்னும் ரொம்ப புத்திசாலிகள் ஆபாச கும்பல்னு ஒண்ணு இறக்கி வச்சிருக்காங்க. இது ஓட்டு போட்டதே இந்த ஆபாச கும்பல்களும், புள்ளிங்களும், ரவுடிகளும், போதை இளைஞர்களும் தான் முக்காவாசி ஓட்டு போட்டதே. அப்போ இதுகளோட தரம் எப்படி இருக்கும்? நாம கேட்டோம்னா உடனே பதிவுல வந்து நேரத்துலாம் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு ஆபாசமா கேட்கும். அதாவது பிராக்டிக்கலா சட்டம்னு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், அதிகாரம்னு என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. கல்யாணம் ஆனா அது குழந்தை பெறதுக்கோ, குழந்தை வந்து உருவாகி வளர்ந்து பெறதுக்கு வந்து காலக்கெடு இருக்கு. ஆனா ஒரு ஆணை பிறப்பிக்கிறதுக்கு வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு ஆணையம் போட்டு அந்த துறைகளை முடுக்கி விடுறதுக்கு 10 மாசம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல மூளையில மசாலாவும், நல்லா கமாண்டிங் பவரும், ஆளுமை திறனும் இருந்தா போதும், அடுத்த நாளே இதை வழிக்கு கொண்டு வரலாம். அடுத்த நாளே முறைப்படி ஆணைகளை பிறப்பித்து அந்த டிஜிபி, ஐஜி, இல்லைன்னா அந்தந்த மாவட்ட இன்ஸ்பெக்டர்கள், இல்லைன்னா இன்னும் கூடுதல் அதிகாரிகள்லாம், ஸ்பெஷல் அதிகாரிகள்லாம் இதுக்கு இருப்பாங்க. அவங்கள எல்லாம் கூப்பிட்டு வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கெடுபிடி காட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடக்கும். இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமையோ இல்ல ஏதோ ஒரு குற்றம் போல அப்படின்னா போய் ஆட்சியாளர்கள் அப்படியே போலீஸ் ஜீப்பை எடுத்து டிரைவரை தள்ளி விட்டுக்கிட்டு அப்படியே போய் அவனை அடிச்சு பின்னி பாலத்துக்கு அடியில கட்டி போட்டு பார் குற்றவாளி எங்கே இருக்கிறான் பார் அப்படின்லாம் டயலாக் அடிச்சிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு தெரியும் சினிமாத்தனம் வேறு, நிஜம் வேறுங்கிறது எங்க மூளைக்கு நல்லாவே தெரியும். நாங்க கொஞ்சம் மூளையோட இருக்கோம்னு நம்புறோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த டாஸ்மாக், இந்த சினிமா கவர்ச்சி. இதுதான், வேற இந்த ரெண்டை விட்டா வேற எதுவுமே காரணம் கிடையாது. அப்ப திராவிட கட்சிகளும் காரணமா இருக்காங்க. இன்னைக்கு சினிமா நடிகன் போர்வையில வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கா அந்த சினிமா நடிகனும் ஒரு வகையில காரணமா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெண்கள் குமுறுறாங்க, போராட்டம் பண்றாங்க, சாலை மறியல ஈடுபடுறாங்க. ஒரு பெண்ணோட காணொளி ஏன் இவங்களுக்கு மூளை இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றோம்னா அந்த காணொலியை பார்த்தாலே புரியும். அந்த பெண்மணி சொல்லுது, உண்மையிலே ஒரு பக்கம் வேதனையா இருக்கு, ஒரு பக்கம் கேவலமா இருக்குது. நாங்க உங்களுடைய படத்துல எல்லாம் பார்த்தோமே, நீங்க வந்து பாலியல் வன்கொடுமை இல்லைன்னா இது மாதிரி கொள்ளை நடக்கும் போது ஸ்பாட்லயே போய் அவங்கள கொன்னு பிச்சு அவங்கள வந்து மரண தண்டனை கொடுத்தீங்களே, அந்த பிள்ளைகளை காப்பாத்துனீங்களே, அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லி நீங்க வந்து அதை செஞ்சீங்களே, இதை செஞ்சீங்களே, இப்ப எங்க போனீங்கன்னு கேக்குது. ஐயோ,
என்னத்த சொல்லனே தெரியலங்க. இது வந்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல அவர் நடிக்கும் போது இருந்தா கூட ஒத்துக்கலாம். படிப்பறிவில்ல, அந்த திரையில வந்து எம்ஜிஆர் அடிக்கிற மாதிரி, வில்லன் அடிக்கிற மாதிரி காட்சி வச்சாலே இங்க இருந்து கத்தியை தூக்கி வில்லன் மேல எரிஞ்சு திரையை கிழிச்சாங்கன்னு எல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி 10ஆம் பசலிகளாகவும் முட்டாள்களாகவும் அந்த வருடங்கள்ல இருந்தாங்கன்னா ஒத்துக்க முடியுது. படிப்பறிவுல சினிமாவை நிஜம் நம்புனாங்க அப்படின்னு. ஆனா இவ்வளவு படிப்பறிவு மிகுந்த காலத்திலயும் படிப்புல நம்பர் 1 ஆயிட்டோம், நம்ம மாநிலம் வந்து படிப்பில் கல்வியில் சிறந்த நாடுன்னு போயிடுச்சு, நான் முதல்வன்ல ஆகி எல்லாரும் முதல்வன் ஆயிட்டாங்க அப்படின்னு பீத்திக்கிட்டு இருக்க இந்த காலத்துல ஒரு பெண்மணி நாம பொது வழியில பேசுறோங்கிற ஒரு மூளையை எப்படி அப்ளை பண்ணணும், எதுக்கு பயன்படுத்தணும்னு கூட தெரியாம சினிமால நீங்க அப்படி நடிச்சீங்களே, அதை நம்பிதானே நாங்க வாக்கு போட்டோங்கிறோம். நாங்களும் படிச்சு அதான் சொன்னோம். நீங்க சினிமால அவர் நடிச்சதை வச்சு எடை போடுறீங்க, அவரோட ரியல் வாழ்க்கை என்னன்னு தேடி பாருங்க. அவர் சினிமாவுல வந்து வில்லன் அடிச்சிருப்பாரு, ஆனா நிஜத்துல எடப்பாடி காலத்துல கூட ஒரு அநியாயத்துக்கும் குரல் கொடுத்திருக்க மாட்டாரு. சித்தார்த், கார்த்திக், ஜோதிகான்ட்டு எண்ணற்றவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக கூட குரல் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து பம்மிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஏதோ ஒரு காலகட்டத்துல யாருக்கு எதிராகவோ அவங்க வந்து குரல் கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆளு இவ்வளவு ஃபேம்ல இருக்கும் போதே, உச்சத்துல இருந்தங்க போதே, பீக்ல இருந்தங்க போதே, 100 கோடி 200 கோடி லவட்டிட்டு, அதாவது சம்பாதிச்சுட்டு இருக்கும் போதே அவரு எந்த ஒரு அரசையும் எதிர்த்து இல்ல எந்த ஒரு அரசின் அலங்கோல ஆட்சியையோ இது மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேட பத்தியோ அவர் குரல் கொடுத்ததே கிடையாது. படத்துல வந்து வாரி வழங்கும் வள்ளலா காட்டுற இவரு வந்து எங்கேயும் வாரி வழங்குனது கிடையாது. படத்துல வந்து வயல்வெளியையும் விவசாயத்தையும் பத்தி பேசினவரு விவசாய நிலத்துலதான் அவருடைய பள்ளிக்கூடத்தையே ஆக்கிரமிச்சு விலைக்கு வாங்கி கட்டியிருக்காரு. இப்படி அவருடைய சினிமா வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் அவர் சம்பந்தமே இல்லை. இதே தெரிய படத்துல சமந்தாவை அப்படி மனைவிங்கிற அந்த இதுல அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி காட்டி எல்லாருக்கும் அப்படி இது மாதிரி கனவு இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடிச்சாரு. நானும் இன்னைக்கு மனைவி வந்து கொடுமை தாங்காம கோர்ட் வாசல்ல போய் நின்று கதறிட்டு இருக்காங்க. இப்படி சினிமாக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நாங்க தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். இவர் நடிக்கிறாரு நடிப்பு வேறன்னு. ஆனா இந்த நடிப்பை நிஜம் நம்பி இன்னைக்கு உங்க வாயாலே சொல்றீங்க, நீங்க சினிமால நடிச்சதெல்லாம் எங்களுக்கு செய்வீங்கன்னு நினைச்சுதானே ஓட்டு போட்டோம்னு. போட்டீங்கல்ல, அனுபவிங்க. ஏன்னா இனிமே வெளிநாட்டுல இருந்து வந்த பிரகஸ்பதிகளுக்கும் சொல்லணும், வெளிநாட்டுல இருந்து பறந்து வந்து இந்த சினிமா நடிகனுக்கு ஓட்டு போட்டாங்களாம். இப்ப நீங்க பறந்து போயிட்டீங்க, நாங்கெல்லாம் அனுபவிக்கிறோம், நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், நாங்கெல்லாம் மின் வெட்டிலையும் கத்தி வெட்டிலையும் அரிவாள் வெட்டிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க அங்க வேலையை, நீங்க என்ன இங்க ஓட்ட போட்டுட்டு அங்க போய் சுகமா உட்காந்துட்டு இருக்கீங்க? வேலையை விட்டுட்டு வாங்க, வந்து இந்த ஆட்சிக்கு கீழே உட்காருங்க, தேனும் பாலும் ஓடுதுல்ல, குடிங்க குளிங்க. நாங்க மட்டும்தான் இந்த ரத்த ஆறுல குளிக்கணுமா? வாங்க வந்து அப்படி ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னீங்கல்ல, மாற்றம் வந்துருச்சு. அந்த மாற்றத்துல வந்து ஜோதியில ஐக்கியமாவுங்க. அப்படி சுகமா போய் வக்கனையா வெளிநாட்டுல உட்காந்து சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, எங்களை தள்ளிவிட்டு. நீங்க தான் இந்த அவலட்சணமான ஆட்சி வேணும் ஓட்டு போட்டீங்க, நாங்க ஓட்டு போடல. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க ஏன் அனுபவிக்கணும்? நாங்க ஏன் கோவை சிறுமிக்காக இங்க உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கணும்? இதை சொல்லும் போது இன்னொரு ஞாபகம் வருது. அதாவது இவரு ஏன் இலங்கை தமிழர்களை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு சீமான வந்து இந்த மேதாவியல் கிண்டல் அடிப்பானுங்க. இலங்கைக்கு போய் காப்பாற்ற வேண்டியதானே, இலங்கையில எப்பவோ இறந்ததை போய் இலங்கை மக்களுக்கு நடந்ததை பத்தி ஏன் இந்த நாட்டுல பேசணும் அப்படின்லாம் கேட்பீங்க. இப்போ கோவையில உள்ள சிறுமி நான் பெற்ற மகள் இல்ல, என்னுடைய சகோதரி பெற்ற மகள், நம்முடைய தமிழ்நாட்டு சொந்தத்தோட ஒரு மகள். அப்போ கோவையில நடந்ததுக்கு சென்னையில இருக்க நான் ஏன் துடிக்கணும்? கோவையில நடந்ததுக்கு நீங்க எல்லாரும் எங்கெங்கயோ இருக்கீங்க, கன்னியாகுமரியில இருப்பீங்க, மதுரையில இருப்பீங்க, சென்னையில இருப்பீங்க, வெளிநாட்டுல கூட இருப்பீங்க, டெல்லியில கூட இருப்பீங்க. கொதிக்கிறீங்களா இல்லையா? வருத்தம் வருதா இல்லையா? அழுக வருதா இல்லையா? அவங்கவுங்க சமூக வலைத்தளத்துல அவங்கவுங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் கொட்டி தீக்குறீங்களா இல்லையா? அப்போ அந்த துடிப்பு தான் கோவை சிறுமிக்கு ஒண்ணு நடந்துனா இங்க இருக்க சென்னை வாழ் மக்களுக்கு துடிக்கும். அப்படின்னா எங்கேயோ எது நடந்தாலும் ஒரு மனிதாபிமானமா ஒரு மனுஷத்தன்மையா தொப்புள் கொடி உறவுகளுக்காக அங்கலாய்ப்பதும் அழுவதும் உயிர் இருக்க வரைக்கும் நடக்கும். 2 விஷயம்தான், ஒண்ணு அங்க நியாயம் கிடைக்கணும், இன்னொன்னு இங்க இது நடந்துடக்கூடாது. இந்த 2 காரணத்துக்காகவும் தான், விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு தான் இந்த வலியை கடத்துறமே ஒழிய எல்லாரும் அப்ப எங்கேயோ நடந்துட்டு சும்மா போயிட்டே இருக்கலாமே, எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறோம்? எங்கேயோ ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா, எங்கேயோ ஒரு பெண்மகள் வந்து அந்த நர்ஸ் செவிலிய பெண்ணை கூட தவறுதலான அந்த மருந்துகள் கொடுத்ததுனால ஓவர் டோஸ் ஆகி இறந்து போனதா சொல்றாங்க. அந்த பிள்ளைக்காக நாம ஏன் துடிக்கிறோம்? ஏன் போராடுறோம்? ஏன் வந்து வீதியில நிக்கிறோம்? ஏன் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம்? ஏன் நம்ம மனசு கலங்குது? எங்கேயோ நடந்துச்சு, யார பெத்த பிள்ளை தானே, போக வேண்டியதானே, போக முடியலல்ல. அதுதான் மனுஷத்தன்மை. எங்க நம்ம மாதிரி சக மனிதர்கள்
துடித்தாலும், எங்க நம்மள மாதிரி சக மனுஷிகள் கஷ்டப்பட்டாலும், நெருக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டாலும் நம்ம ரத்தம் அழும், நம்ம மனசு அழும், ஓலமிடும், சத்தமிடும். அதுக்கு பேரு தான் மனுஷத்தன்மை. அந்த மனுஷத்தன்மையோட தான் இதை செஞ்சிட்டு இருக்கோம். அதை நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது இன்னும் இந்த அவலங்கட்ட இந்த முட்டாள்களோட சில விஷயங்களை நம்ம பேசிதான் ஆகணும். கீர்த்தனான்னு ஒரு அம்மா கீர்த்தனமா வந்து நிக்குது. அதாவது இது திமுக ஆட்சியில தேர்தல் பரப்புரையை ஒட்டி அப்படி வாயை திறந்து அகலமா திறந்து குரல் கொடுத்த ஒரு பெண்ணாகும். விருதை மகள் அப்படின்ட்டு ஐயோயோ வண்டியா கேள்வி திமுக ஸ்டாலின் ஐயா அவர்களை, என்ன பேச விடல, பெண்ணுக்கு அது இல்ல, பெண்ணுக்கு இங்க உரிமை இல்ல, அப்படியா இப்படியான்னு அவ்வளவு அந்த கிருஷ்ணரோட வாயில உலகமே தெரிகிற அளவுக்கு வாயை திறந்து பேசின பெண்ணு இன்னைக்கு அந்த அம்மா அமைச்சரா இருக்குது. அது அமைச்சரா இருக்குதா இல்லையாங்கிறத என்னால ஒப்புக்கவே முடியல. எனக்கு என்னவோ எல்லாம் செவ்வாய் கிரகத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ யாரோ ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. சொல்லிக்கிறாங்க பேப்பர் படி அமைச்சர், அவ்வளவுதான். தார்மீக படி மனசு படி வந்து யாரையும் நாம வந்து முதல்வராகவும் ஏற்கல, அவருடைய அமைச்சரவையாவே நாம ஏற்கல, பல அதிகாரிகளும் ஏற்கல. இவ்வளவு கொடுமைகள் நடக்குது. இன்னைக்கு ஆட்சியாளரை மதிக்காம மேம்போக்கா வேலை செய்யறாங்கன்னா யாருமே ஏற்கல அப்படிங்கறதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா கிட்ட வந்து ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க, இப்படி உங்களுடைய ஆட்சியில கோவையில ஒரு சிறுமிக்கு இப்படி நடந்திருக்கு, இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னா, அந்த அதிமேதாவி அதாவது மூளைய தன் கையாலே கசக்கி தூர எரிஞ்சிட்டு தெரியும் ஒரு கூட்டம்னு சொன்னேன்ல, அதுகளுக்கெல்லாம் இது தலைவி. இந்த அம்மா சொல்லுது, ஏதாவது நீங்க கேட்கறதுன்னா நிர்வாக ரீதியா கேளுங்க, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேளுங்க, பொலிட்டிக்கலா கேட்காதீங்கன்னு. அப்ப என்ன இதுக்கு பொலிட்டிக்கலுக்கு வந்தீங்க? நான் சொல்றேன், அந்த அம்மா சொன்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேளுங்க, பொலிட்டிக்கலா கேட்காதீங்கன்னு. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் தாங்கிறதே அந்த அமைச்சருக்கு தெரியல. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்ல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எதுல வரும்? நிர்வாகத்துல தானே வரும். ஒரு சரியான நிர்வாகியால தான் சட்டம் ஒழுங்க சீரமைக்க முடியும். ஒரு சரியான நிர்வாக ஆளுமை திறன் கொண்ட ஒரு நபரால தான் சட்டம் ஒழுங்கு சீர்படும். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்ல சீரமைப்பு அப்படிங்கிறது நிர்வாகத்துக்கு கீழே வருதா இல்ல உலக அரசியலுக்கு கீழே வருதா? அது அரசியலிலும் வருது, நிர்வாகத்துல அரசியலில் உள்ள நிர்வாகத்தின் கீழே வருது. இந்த அறிவு கூட இல்லாம அந்த பொம்பளை சொல்லுது. அப்படிதான் சொல்ல முடியும், அமைச்சர்லாம் சொல்ல முடியாது. அறிவு கெட்டவங்களை பொம்பளை தான் சொல்ல முடியும். அமைச்சர்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அறிவு இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கீழே தான் சட்டம் ஒழுங்கே வருதுன்னு தெரியாத ஒரு பொம்பளை அமைச்சர், அதாவது எதிர்கேள்வி கேட்க தெரியாம மைக்க கொண்டு நீட்டிட்டு இருக்க புத்திசாலிகள் தான் ஊடகவியலாளர்கள். ஒரு ஊடகவியலாளர்கள் கூட மேடம் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் தான் மேடம், சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கீழே தான் வரும், முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, நேரடி பார்வைக்குள்ள வருது, நாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்ல தெரியல. இது என்ன நேத்து பெஞ்ச முளையில முளைச்ச காளான்கள் ஊடகவியலாளர்கள்னு சொல்லிக்கிட்டு ஒரு விஸ்ராம படிச்சுக்கிட்டு மைக்க தூக்கிட்டு ஓடி வர ஒரு கும்பல். அதுகளுக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கிடையாது. என்ன கேள்வி யார்கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியாது. ஏதாவது ஒரு தலைவனை மட்டமா பேசணும்னா மட்டமா கேள்வி கேட்டு அவரை ட்ரிகர் ஆக்கி அதையே வந்து பரப்போம். மட்டமான ஒரு ஆசாமி கிட்ட மட்டமான மூளையற்ற நடிகனை பார்த்து மீடியா கெஞ்சிக்கிட்டே ஓடும், அவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்காது. இப்படிப்பட்ட சில்வண்டுகள் தான் இந்த ஊடகவியலாளர்கள். நான் கேட்கிறேன், அந்த அமைச்சர் கீர்த்தனாக்கு அரசியலும் தெரியல, அட்மினிஸ்ட்ரேட்டிவும் தெரியல. பொலிட்டிக்கலா கேட்க கூடாதுன்னு சொன்னதும் தப்புதான். பொலிட்டிக்கலா கேட்போம். நீங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில பொலிட்டிக்கலா தானே கேட்டீங்க. அப்படி கால வாயை திறந்து மான்னு கத்துனீங்களே, பொலிட்டிக்கலா தானே, அரசியல் தானே பண்ணீங்க. இந்த ஒரு தமிழ்நாட்டுல நடக்கின்ற எந்த ஒரு மக்கள் பிரச்சனையானாலும் அது பொலிட்டிக்கல்லையும் வரும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லயும் வரும். ரெண்டுக்கும் உட்பட்டதுதான் இது அப்படின்னு கூட தெரியாத கூமுட்டைங்க சேர்ந்துதான் நீங்க வந்து அமைச்சராகி நீங்க வந்து நாட்டை அப்படியே தாங்குன்னு தாங்கி அப்படி உச்சாணி கொம்புக்கு வேற கொண்டு போயிட போறீங்க. போங்க போய் பேசாம ரீல்ஸ் போட்டுட்டு இருங்க மேடம், அதான் உங்களுக்கு லாயக்கு. அப்படி இருக்குது. உண்மையிலே அந்த பேட்டியை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேன். நேற்று சாயந்தரமோ நைட்டோ தான் அந்த பார்த்ததுல இருந்து நைட்டு ஃபுல்லா அந்த பெண்ணோட அந்த தாவேக்கா துண்டை போட்டுட்டு தெரியும்ல, அப்படியே பிடிச்சி வச்சுட்டு கேள்வி கேட்கலாமான் இருக்கு. தெரியுமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட்னா என்னன்னு தெரியுமா, பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா, ரீல்ஸ் உலகம் இல்லை இது அப்படின்ட்டு அப்படியே நாடிய பிடிச்சி அப்படி இருக்கு. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இதெல்லாம் தெரியாம பாலிடிக்ஸ்ல வந்துரு ஓட்டு போட்ட மக்கள் என்னடானா சினிமால காப்பாத்தினியே எங்களை காப்பாத்த வரலேங்குது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு பொம்பளை என்னடான்னா பாலிடிக்ஸ் கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிலேட்டடா கேளுங்கன்னுது. ஐயோ சத்தியமா எங்க போய் தலையை முட்டிக்கணும்னு தெரியல. அடுத்தது பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில துறைமுகம் இருக்கு. ஒரு காமெடி நடிகனை அமைச்சர் ஆக்கிட்டு அவன் நான் இனிமே துறைமுக நகரா மாத்த போறேங்கிறான். ஏற்கனவே அதுக்கு பேரு துறைமுக நகர் தான்.
துறைமுகம் அங்க இருக்குது. அது ஒரு செயலிழந்து டப்பா துறைமுகமா ஆக்கப்பட்டிருக்கு. அதை புதுப்பிப்பேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இனிமேதான் இவர் உருவாக்குவேன். அதான் எல்லாரும் கிண்டலா கேட்டாங்க. ஆமா, நாம இனிமே மதுரையை வந்து தூங்கா நகரம்னு மாத்த போறோம், சென்னையை வந்து மாடர்ன் சிட்டின்னு சொல்ல போறோம், சென்னையில தான் மெரினா பீச் இருக்குது, முதலாக கண்டுபிடித்தவர் எங்கள் தளபதினு சொல்ல போறோம், கன்னியாகுமரியில தான் என்னது திருவள்ளுவர் சிலை இருக்குன்னு சொல்ல போறோம், கன்னியாகுமரியில வந்து முக்கூடலம் சங்கமிக்கும் இடம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம், கன்னியாகுமரியில தான் சூரியன் உதிக்கிறது தெரியும் மறைகிறது தெரியும்னு சொல்ல போறோம் அப்படின்னு எல்லாம் வக்கனையா நக்கலா அவங்கள சொன்னாங்க. இது நக்கல்னு கூட தெரியாம ஆபாசமா வந்து ஆபாசத்துக்கு பிறந்த தற்குறிகள் வந்து ஆபாசமா பேசுறது. நீங்க சொல்ற அத்தனை வார்த்தையும் உங்க அம்மாக்கும் உங்க சகோதரிகளுக்கும் நாங்க சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பா அந்த காணொலியை முடிக்கிறேன்.